ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். இந்த வார்த்தையை நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. அதற்கான என்ன அர்த்தம், அதை இங்கிலீஷில் எங்கெங்கே யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி டென்ஸ் கூட வரும், எந்த மாதிரி வேர்ப் கூட வரும் அப்படிங்கிறத கிளியராக பார்த்தலாம். சரிங்களா? ஸோ இதை நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவோட பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வார்த்தையை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். சப்போஸ் டு ஒரு சிலர் பேசுகிறது நீங்கள் கேட்டிருப்பீங்க. சரி, அதை உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஐடியா கொடுத்துட்றேன். என்ன அப்படின்னா, நமக்கு பொதுவாகவே இந்த வார்த்தைகள் தெரியும். பாருங்களேன், இது ரொம்ப சிம்பிளான, நாம் அதிகமாக யூஸ் பண்ணுற வார்த்தைகள் தெரியுங்களா? பாருங்கள், தெரியும் தானே? சரி, இந்த வார்த்தைகளுக்கு நாம் ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கும் போது என்ன வார்த்தை அர்த்தம் வச்சுருப்போம் அப்படின்னா, வேண்டும் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் நம்ம வச்சுருப்போம். ஓகே, யூ ஷுட் கோ, நீ போக வேண்டும். யூ ஷுட் ஸ்லீப், நீ தூங்க வேண்டும். யூ மஸ்ட் பிரிங் யுவர் பேரண்ட்ஸ், நீ கட்டாயமாக உன்னுடைய பெற்றோர் அழைத்து வர வேண்டும். யூ ஹாவ் டு ஸ்டடி, நீ படிக்க வேண்டும். அப்போது இந்த மஸ்ட்டாக இருக்கட்டும், ஷுட்டாக இருக்கட்டும், ஹாவ் டுவாக இருக்கட்டும், இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணும் பொழுது அந்த வேண்டும் 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 அப்படிங்கிற ஒரு டோனில் தான் பார்த்திங்கன்னா தமிழ்லேயே நம்ம என்ன பண்ணுறோம், மீனிங்கை டிரைவ் பண்ணுறோம். இந்த சப்போஸ் டுவும் பார்த்திங்க அப்படின்னா இதே வேண்டும் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் வரும். ஓகே, ஆனால் நாம் இங்கே யூஸ் பண்ணுற இந்த ஷுட்டு, மஸ்ட்டு, ஹாவ் டு இருக்குது பார்த்தீங்களா, இதோட யூசேஜ் மாதிரி அது வராது. ஓகே, அதே மாதிரி இது என்ன பேட்டர்ன் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த பேட்டர்னில் சப்போஸ் டுவை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா, இந்த ஷுட்டு, மஸ்ட்டு, ஹாவ் டுலாம் பார்த்தீங்க அப்படின்னா என்றைக்குமே பி வெர்ப் கூட சேர்ந்து வரவே வராது. பி வெர்புக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஐ ஷுட் கோன்னு தான் சொல்லுவோம் தவிர ஐ எம் ஷுட் கோன்னு நம்ம எங்கேயுமே சொல்ல மாட்டோம். அப்படி சொன்னால் தப்பு. ஓகே, அப்போ இந்த ஃப்ரேசஸ் என்ன ஆகாது, பி வெர்ப் கூட வராது. ஆனால் இந்த சப்போஸ் டு அப்படிங்கிற வார்த்தை பி வெர்ப் கூட தான் வரும். ஓகே, இந்த சப்போஸ் டு அப்படிங்கிற வார்த்தை பி வெர்ப் கூட தான் வருது. நீங்கள் நல்லா ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பி வெர்ப், அதை தொடர்ந்து ஒரு சப்போஸ் டு அப்படிங்கிற வார்த்தை. ஓகேங்களா? அப்புறம் நமக்கு நார்மலாகவே தெரியும், என்ன தெரியும், டு அப்படின்னு வந்துட்டாலே நாம் அதற்கடுத்து போடக்கூடிய வேர்ப் ஃபார்மெட் எதில் தான் இருக்கும், V1 தான் இருக்கும், பேஸ் ஃபார்மில் தான் இருக்கும். அதே ஃபார்மை நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா இங்கே டூ வந்திருக்கு. சரிங்களா? ரைட். அப்போது ஒரு 90% ஆஃப் ஃபார்மெட் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ 100% மாற்றணும் அப்படின்னா முன்னாடி ஒரு சப்ஜெக்டை போட்டால் முடிஞ்சுது. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ன் ஃபார்முலா. ஒரு சப்ஜெக்ட், ஒரு பி வெர்ப், ஒரு சப்போஸ் டு, அதுக்கப்புறம் V1. ஓகே, ரைட். மேக்ஸிமம் இது நீங்கள் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பாஸ்ட் பி வெர்ப் அண்டு ப்ரெசன்ட் பி வெர்ப். ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் அப்படி யூஸ் பண்ணும்பொழுது என்ன மீனிங் வருது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள். பட் பாஸ்ட்டுக்கும் ப்ரெசென்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிம்பிளாக ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். அதனால் நான் என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா, இந்த சப்போஸ் டு அப்படிங்கிற வார்த்தையை பாஸ்ட்டுக்கும் ப்ரெசென்ட்டுக்கும் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ரைட். இப்போ பாருங்கள், இந்த பி வேர்பு, சப்போஸ் டு, V1 இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை ஒரு சென்டென்ஸ் எழுதணும் அப்படின்னாலும் அதனுடைய அர்த்தமும் வேண்டும் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் வரும். ஓகே, ஆனால் என்ன வேண்டும், கட்டாயத்தில் சொல்கிறோமா? இங்கே பாருங்கள், மஸ்ட்டுன்னா கட்டாயமாக சொல்கிறது. ஷுட் அப்படின்னா ஒரு ஆப்ளிகேஷன், ஒரு என்ன சொல்கிறது, அட்வைஸு, ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு நம்ம ஷுட் யூஸ் பண்ணுவோம். ஹாவ் டு அப்படிங்கிறதால என்ன தான், நாம் மஸ்ட்டுக்கு ரீப்ளேஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுறோம். ஹாவ் டுவை என்ன பண்ணுறோம், மஸ்ட்டுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறோம். அப்போது மஸ்ட்டோட வீரியம் எவ்வளோ இருக்கோ அதோட சேம் லெவல் ஆஃப் இன்டென்சிட்டி எதில் இருக்கும் அப்படின்னா ஹாவ் டுவில் இருக்கும். சரிங்களா? ரைட். சரி, இப்போ இந்த சப்போஸ் டு அப்படின்னா என்ன மீனிங்கில் வருது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு வேலையை செய்யணும், இல்லை யாரோ ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட நம்ம சொல்கிற இந்த வேலையை நீ செய்யணும் அப்படின்ட்டு. ஆனால் அதில் சப்போஸ் டு அப்படிங்கிற வார்த்தையை போட்டு நாம் அவர் அந்த வேலையை செய்யணும்னு சொன்னோம் அப்படின்னா அவர் அந்த வேலையை செய்வது எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு அர்த்தம். ஓகே, அந்த வேலை அவர் செய்யணும், அந்த வேலை அவர் செய்து முடிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு போகிறீங்க. சரிங்களா? இன்டர்வியூவோட பேனல் இல்லாட்டி அவங்க வச்சிருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லாட்டி நார்மலாகவே ஒரு இன்டர்வியூ போகணும் அப்படின்னா ஒரு ஃபார்மல் ஷூவில் வரணும் அப்படின்னு தான் எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க. ஓகே, அந்த இடத்துல ஒருத்தர் சொல்கிறாரு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கேஷுவல் ஷூ போட்டு போகிறீங்க, அந்த இடத்துல ஒருத்தர் சொல்கிறாரு நீ ஃபார்மல் ஷூ போட வேண்டும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதை வந்து இங்கிலீஷில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா யூ ஆர் சப்போஸ் டு வேர் ஃபார்மல் ஷூஸ் அப்படின்னு சொல்கிறாரு. யூ ஆர் சப்போஸ் டு வேர் ஃபார்மல் ஷூஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதோட இன்டென்ஷன் அண்ட் கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நீ ஃபார்மல் ஷூ போட வேண்டியது எதிர்பார்க்கப்படுகிறது.
ஓகே, அது ஒரு ஆப்ளிகேஷனாக இருக்குது, அது எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுகிறது, எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு மீனிங்கில் அது கன்வே ஆகும். ஓகே, நீ நேரம் வகுப்பில் இருக்க வேண்டும், யூ ஆர் சப்போஸ் டு பி இன் அ கிளாஸ், யூ ஆர் சப்போஸ் டு பி இன் அ கிளாஸ் அப்படின்னா நீ வகுப்பில் இருப்பதற்கு எதிர்பார்க்கப்படுகிறாய். புரியுதுங்களா? நீ வகுப்பில் இருக்கணும், இதை என்ன பண்ணுறாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இந்த அர்த்தத்தில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த சப்போஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோமோ தவிர வேறு எந்த அர்த்தத்துக்கும் வராது. ஓகே, கட்டாயம் இங்கே பாருங்கள், இதில் எழுதியிருக்கோம்ல இந்த கட்டாயம், ஆர்டரு, ஓகே, ஒரு ரெக்கமெண்டேஷனு, ஒரு அட்வைஸு, அதுக்கெல்லாம் இது வராது. ஒரு வேலை ஒருத்தர் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு, அந்த டோனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சப்போஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சப்ஜெக்டில் ஆரம்பிக்கணும், பி வெர்ப், அப்புறம் சப்போஸ் டு, அப்புறம் V1. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், ஐ பி வெர்ப் போட்டாச்சு, ஒரு ஆம் அப்படிங்கிற பி வெர்ப் போட்டேன், அடுத்து அந்த ரூட் வேர்ட் அப்படியே போடுறோம். ஓகே, சப்போஸ் டு V1 என்ன போடலாம், ஸ்டடின்னு போட்டால் அது V1 தானே. பாருங்கள், ஐ எம் சப்போஸ் டு ஸ்டடி, ஐ எம் சப்போஸ் டு ஸ்டடி, நான் படிக்க வேண்டும், அதுதான் அர்த்தம். டிரான்ஸ்லேஷன் என்ன, நான் படிக்க வேண்டும். ஆனால் ஐ எம் சப்போஸ் டு ஸ்டடி அப்படின்னா நான் படிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, நான் படிக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஓகே, பேரண்ட்ஸே நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஆர் சப்போஸ் டு ஸ்டடி, நீ படிக்கணும்னு எதிர்பார்க்கப்படுகிறது, ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுற, அந்த அர்த்தத்தில் தான் வருமோ தவிர ஆர்டரோ இதில் வர எதுவுமே வராது. ஓகேங்களா? சரி, இப்போது இதற்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம், அப்போ நமக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாலும் அதுக்கு முன்னாடி ஃபார்முலா பாருங்கள், சப்ஜெக்ட்டு, பி வெர்பு, ரூட் வேர்ட், அதை தொடர்ந்து V1 தான் வரணும். சரிங்களா? சப்போஸ் டு, அப்புறம் V1 பேஸ் ஃபார்ம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சப்போஸ் டுவை ப்ரெசென்ட்டில் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ நல்லா கவனிக்கணும், இந்த சப்போஸ் டுனால என்ன அர்த்தத்தில் வருது, நீ அதை செய்ய வேண்டும், அதாவது நீ அதை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே, நீ சாப்பிட வேண்டும், நீ சாப்பிட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது, அதான் அர்த்தம். சரிங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா, நீ சாப்பிட வேண்டும் அப்படின்னாலே அது ஃப்யூச்சர், இதுக்கப்புறம் தான் அவர் செய்யணும் அப்படிங்கிற டோனில் தான் நம்ம சொல்கிறோம். அதனால தான் நான் சொன்னேன், இந்த சப்போஸ் டு அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் சொல்லும் போதே அதில் என்ன இருக்குது, இன்பில்ட்டாகவே ஃப்யூச்சர் டென்ஸ் இருக்குது. அதனால செப்பரேட்டாக நீங்கள் வில் பி அப்படிங்கிற அந்த ஃப்யூச்சர் வேர்டை போட்டு யூஸ் பண்ண வேண்டாம். அதனால தான் கிளியராக சொன்னேன், பாஸ்ட்டுக்கும் ப்ரெசென்ட்டுக்கும் மட்டும் என்ன பண்ணுங்கள், அந்த பி வெர்ப் போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ப்ரெசென்ட் பி வெர்ப் போட்டு யூஸ் பண்ணாலே அது ஃப்யூச்சரை காமிச்சிரும். சரிங்களா? ரைட். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாமே ப்ரெசென்ட்டுக்கு பார்த்துட்டு அப்புறம் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பாஸ்ட்டுக்கு பார்த்துக்கலாம். ஓகே, பாருங்கள், கூட்டம் காலை 10 மணிக்கு தொடங்க வேண்டும். ஓகே, கூட்டம் காலை 10 மணிக்கு தொடங்க வேண்டும், ரொம்ப சிம்பிள். இதை நம்ம என்ன கான்டெக்ஸ்டில் சொல்கிறோம் அப்படின்னா, கூட்டம் காலை 10 மணிக்கு தொடங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே, எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்க, கூட்டம் காலை 10 மணிக்கு தொடங்கணும்னு எதிர்பார்க்குறாங்க, அதுதான் உள்ளார்ந்த அர்த்தம். நம்ம வெளியில் சிம்பிளாக சொல்லும்போது கூட்டம் காலை 10 மணிக்கு தொடங்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, பாருங்கள், ஒவ்வொன்று எழுதிடலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு இந்த சென்டென்ஸில் இருக்க சப்ஜெக்ட் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், கூட்டம் காலை 10 மணிக்கு தொடங்க வேண்டும், எது தொடங்க வேண்டும், கூட்டம். ஓகே, அப்போது கூட்டம் அப்படிங்கிற வார்த்தையை நாம் சப்ஜெக்டை என்ன பண்ணிடுவோம், எடுத்துக்குவோம். சரிங்களா? ரைட். கூட்டம் அப்படின்னா த மீட்டிங். ஓகே, த மீட்டிங். ஓகே, இப்போ நம்ம என்ன டோனில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே தான் பேசிகிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா பாருங்கள், இந்த வேண்டும் வேண்டும் அப்படின்னு தான் இருக்குது. அப்படின்னா இப்போது ஒரு வேலை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியுது இது ப்ரெசன்ட் டோனில் தான் வருது, அதனால் நம்ம ப்ரெசன்ட் பி வெர்ப் எடுத்துக்கலாம். இந்த மீட்டிங் அப்படின்னா ப்ரெசென்ட்டில் த மீட்டிங் அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது த மீட்டிங்னு சொல்லுவோம், அதே ரெண்டாவது டைம் சொல்லும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா த மீட்டிங் இட்டுன்னு நம்ம சொல்லிடுவோம். அப்போ இட்டுக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னா இஸ் அப்படிங்கிற பி வெர்ப் தான் வரும். ஸோ த மீட்டிங் இஸ், அவ்வளோதான். த மீட்டிங் இஸ் போட்டதுமே என்ன பண்ணிடணும், நம்மளோட ரூட் வேர்டு, ஏன்னா பி வெர்ப் வந்துருச்சு, அடுத்து ரூட் வேர்டு, ரொம்ப சிம்பிள், சப்போஸ் டு. ஓகே, சப்போஸ் டு வந்ததுமே V1. ஓகே, என்ன இருக்குது V1, தொடங்க வேண்டும், அதில் இருக்க வேர்பு தொடங்குதல். அப்போ ரொம்ப சிம்பிள், ஸ்டார்ட் அப்படிங்கிற வார்த்தை. ஓகே, அடுத்து மீதி இருக்க வார்த்தை பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு, காலை 10 மணிக்குங்கிறது எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை. பாருங்கள், கூட்டம் தொடங்க வேண்டும், இதைத்தான் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம், டீகோட் பண்ணியிருக்கோம். த மீட்டிங் இஸ் சப்போஸ் டு ஸ்டார்ட், த மீட்டிங் இஸ் சப்போஸ் டு ஸ்டார்ட், கூட்டம் தொடங்க வேண்டும். மீதி என்ன இருக்குது, காலை 10 மணிக்கு, அதை என்ன பண்ணுறோம், எக்ஸ்ட்ராங்க ஆட் பண்ணுறோம். 10 AM, ஏஎம்னு போட்டாலே போதும், நீங்கள் மார்னிங் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல தேவையில்லை. ஏஎம் சுட்டாலே அது என்ன பண்ணிடும், இன்டெரக்டாக மார்னிங் அப்படிங்கிறத அது காமிச்சு கொடுத்துரும். சரிங்களா? பாருங்கள், த மீட்டிங் இஸ் சப்போஸ் டு ஸ்டார்ட் அட் 10 AM. த மீட்டிங் இஸ் சப்போஸ் டு ஸ்டார்ட் அட் 10 AM. கூட்டம் காலை 10 மணிக்கு தொடங்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம், தொடங்கணும்னு எதிர்பார்க்கப்படுகிறது, அவ்வளோதான். ரைட். ரொட்டியை 30 நிமிடங்கள் சுட வேண்டும்.
ரொட்டி என்ன பண்ணணும் 30 நிமிஷம் நம்ம என்ன பண்ணணும் சுடணும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். இதை சப்ஜெக்ட் யார்? ப்ரெட்டு. அப்படி எழுதுங்க. த பிரெட். ஓகே, ப்ரெசண்ட்டில் தானே இருக்குது. ப்ரெசண்ட்டுக்கு ஏற்ற பீவை போட்டாச்சு. இஸ்ஸு. உடனே நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட ரூட் வேர்டு என்ன இருக்குது? சப்போஸ் டு. ஓகே, இதோட வேகமாக கடன்னு என்ன பண்ணிடணும்? ஸ்டார்ட் பண்ணி அங்கே வந்து நிறுத்திடணும். ஓகே, ஃபஸ்ட்டு நவுனை போடுறோம், அதற்கான பி வெர்பு, அதற்கு அடுத்து நம்மளோட ரூட் வேர்டு. இதை கடன்னு என்ன பண்ணிடணும்? சொல்லி பழகணும் ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும். ராம் இருக்கானா ராம் இஸ் சப்போஸ் டு. ஓகே, நண்பர்கள் இருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆர் சப்போஸ் டு. இந்த மாதிரி பி வெர்ப்ஸை கரெக்டாக போட்டு சப்போஸ் டு அப்படிங்கிற வார்த்தையை ப்ளேஸ் பண்ணி பழகணும். சரிங்களா? ரைட். இந்த பிரெட் இஸ் சப்போஸ் டு. ஓகே, அடுத்து இதில் இருக்க வேர்பை கண்டுபிடிக்கணும். வேர்ப் என்ன அப்படின்னா, இந்த வேண்டும் எந்த இடத்துல வார்த்தை இருக்கோ அதுக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா வேர்பு தான் இருக்கும். வேண்டும் அப்படிங்கிற வார்த்தை எங்கே இருக்கோ அந்த வேண்டும்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா வேர்பு. சுட. அப்போ என்ன பண்ணுறது? சுடுறதுன்னா ஷூட்டோ சம்திங் அந்த மாதிரி எடுத்துடக்கூடாது. ஃப்ரை பண்ணுறது அந்த மீனிங்கில் வராது. இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, பிரெட்டை நம்ம என்ன பண்ணுவோம்? பேக் தான் பண்ணுவோம். அதனால பேக் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். ஓகே, பாருங்கள். த பிரெட் இஸ் சப்போஸ் டு பேக். த பிரெட் இஸ் சப்போஸ் டு பேக். என்னது? ரொட்டி வந்து 30 நிமிடங்கள் சுட வேண்டும். இந்த 30 நிமிடங்கள் அப்படிங்கிறது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே சேராமல் இருக்குது. அங்கே இன்னும் ஆட் பண்ணலை. ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணலாம்? அதை அப்படியே கடைசியில் ஆட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. த பிரெட் இஸ் சப்போஸ் டு பேக் ஃபார் 30 minutes. அவ்வளோதான். ஓகே, பாருங்கள். த பிரெட் இஸ் சப்போஸ் டு பேக் ஃபார் 30 minutes. த பிரெட் இஸ் சப்போஸ் டு பேக் ஃபார் 30 minutes. 30 நிமிடங்கள் என்ன பண்ணணும்? அந்த ரொட்டியை சுட வேண்டும். அவ்வளோதான், சிம்பிள். அப்போ 30 நிமிடம் அந்த ரொட்டியை நீ சுடணும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி சுட்டாத என்ன ஆகும்? அது கரெக்டான இதமான பதமான ஒரு அவுட்புட்டில் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறதுக்கு சொல்கிறோம். அவ்வளோதான். ஓகே, இசை மெதுவாக ஒலிக்க வேண்டும். ஓகே, சும்மா ஹை டெசிபிளில் வச்சு மியூசிக்கை போட்டு விட்டேன்னா நம்ம காதெல்லாம் வலி எடுத்துக்கும், தலைவலி வந்துடும். அதனால் இசை அந்த மீட்டிங்கில் சாஃப்டாக ஒலிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதுதான் அர்த்தம். ஓகே, மற்றவங்களோட எதிர்பார்ப்பது. இசை மெதுவாக ஒலிக்க வேண்டும். எது மெதுவாக ஒலிக்க வேண்டும்? இசை. அப்போ அதுதான் சப்ஜெக்ட்டு. ரொம்ப சிம்பிள். த மியூசிக். ஓகே, த மியூசிக். சேம் இஸ்ஸு. ரூட் வேர்டு அப்படியே போடுறோம். ஓகே, ரூட் வேர்டு அப்படியே போடுறோம். போட்ட உடனே என்ன பண்ணணும்? ஒலிக்க வேண்டும். அப்போ நம்ம மியூசிக் என்ன பண்ணுவோம்? ப்ளே தான் பண்ணுவோம். அந்த வார்த்தை அப்படியே போட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. மெதுவாக தானே, அப்போ சாஃப்ட்லி. ஸ்லோலின்னு போடக்கூடாது. மியூசிக் ஸ்லோவாலாம் ப்ளே ஆகாது. ஓகே, சாஃப்டாக ப்ளே ஆகும். அதான் வால்யூமோட நம்ம என்ன சொல்கிறது, ரொம்ப கம்மி பண்ணி சாஃப்டாக ப்ளே பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸ்லோ அப்படிங்கிறது வேறு, வேகத்தை குறைத்தல். அதான் ஸ்லோ. சாஃப்ட் அப்படின்னா வீரியத்தை குறைத்தல். ஓகே, அதனுடைய தன்மையை குறைச்சி அப்படியே சாஃப்ட் ஆக்கிறது. பாருங்கள். த மியூசிக் இஸ் சப்போஸ் டு ப்ளே சாஃப்ட்லி. த மியூசிக் இஸ் சப்போஸ் டு ப்ளே சாஃப்ட்லி. இசை மெதுவாக ஒலிக்க வேண்டும். ஓகே, அடுத்து பாருங்கள். ரயில் இன்னும் சற்று நேரத்தில் வர வேண்டும். ரயில் இன்னும் சற்று நேரத்தில் வர வேண்டும். பாருங்கள், இந்த எக்ஸ்ட்ரா வார்த்தை மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு நம்ம தூக்குறோம். ரயில் இன்னும் சற்று நேரத்தில் வர வேண்டும். இதுதான் என்ன பண்ணுறோம்? எக்ஸ்ட்ரா வார்த்தை. ரயில் வர வேண்டும். ரயில் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதான் அர்த்தம். ஓகே, அப்படி எழுதுங்க பார்க்கலாம். ரயில் வர வேண்டும். த ட்ரெயின். ஓகே, த ட்ரெயின் இஸ் சப்போஸ் டு கம். அவ்வளோதான். ஓகே, த ட்ரெயின் இஸ் சப்போஸ் டு கம் இன்னும் சற்று நேரத்தில். ரொம்ப சிம்பிள். நீங்கள் நிறைய வார்த்தையில் போட வேண்டாம். ஷார்ட்லின்னு போட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. ஷார்ட்லி. அவ்வளோ பெரிய வார்த்தைக்கு அந்த ஒரு வார்த்தை போதும். இப்போ சொல்லி பாருங்கள். த ட்ரெயின் இஸ் சப்போஸ் டு கம் ஷார்ட்லி. த ட்ரெயின் இஸ் சப்போஸ் டு கம் ஷார்ட்லி. ட்ரெயின் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதான் அர்த்தம். சிம்பிளாக தான் இருக்குது. அவ்வளோதான். நீ பிரார்த்தனை செய்ய வேண்டும். இங்கே பாரு, இன்றைக்கி நம்ம எல்லோரும் கோயிலுக்கு போகிறோம், இல்லாட்டி சர்ச்சுக்கு போகிறோம், ஜுமாத்துக்கு போகிறோம். அந்த இடத்துல சொன்னாங்க அப்படின்னா நீ தான் என்ன பண்ணணும்? ப்ரேயர் பண்ணணும். அப்படின்னா நீ ப்ரேயர் பண்ணணும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. எல்லாருமே நீ ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதான் அர்த்தம். நீ ப்ரேயர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மேலாப்பில் இருக்க டோனில் சொல்கிறோம். உள்ளாந்த அர்த்தம் அது எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு அர்த்தம். சரிங்களா? பாருங்கள். நீ ப்ரேயர் செய்ய வேண்டும். அப்போ ரொம்ப சிம்பிள். யூவோட பி வெர்ப் என்ன? ஆர். ஓகே, அவ்வளோதான். மீது அப்படியே போடுங்க. யூ ஆர் சப்போஸ் டு ப்ரே. ஓகே, யூ ஆர் சப்போஸ் டு ப்ரே. எங்கே? மீட்டிங்கில். கோயிலில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த டெம்பிள். சர்ச்னா இந்த சர்ச். ஓகே, அந்த மாதிரி என்ன பண்ணிடலாம், நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள். யூ ஆர் சப்போஸ் டு ப்ரே. யூ ஆர் சப்போஸ் டு ப்ரே. நீ பிரார்த்தனை செய்ய வேண்டும், நீ பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போ ப்ரெசென்ட்டில் இருக்க பி வெர்பெல்லாம் போட்டோம் அப்படின்னா கடைசியில் வேண்டும் 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 அப்படிங்கிற சவுண்டில் வருது. நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கிறோம். பாஸ்ட்டில் வந்தால் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம்.
இப்போ நம்ம போன ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா செய்ய வேண்டும், வர வேண்டும், போக வேண்டும் அந்த மாதிரி பிளெயினை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சிம்பிளாக நம்ம வார்த்தையில் யூஸ் பண்ணோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் மாறி வந்திருக்கும். அழைத்திருக்க வேண்டும், வந்து இருக்க வேண்டும், அது செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம சொல்கிறோம். ஆனால் ஆல்ரெடி இதற்கான ஒரு பேட்டர்ன் நமக்கு தெரியும். என்ன அப்படின்னா ஷுட் ஹேவ் அப்படிங்கிற வார்த்தை நம்ம படிச்சிருப்போம். ஷுட் ஹேவ் அப்படின்னா நீ அதை செய்திருக்க வேண்டும், நீ அங்கே போயிருந்திருக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்லுவோம். வார்த்தையில் இருக்க அந்த தமிழ் டீகோட் பண்ணும்போது வரக்கூடிய மீனிங் ஒரே மாதிரி இருந்தாலும் சப்போஸ் டு அப்படிங்கிற வார்த்தையை பாஸ்ட் டென்ஸில் போட்டு பேசுனீங்க அப்படின்னா இந்த அர்த்தத்தில் தான் வரும். ஆனால் மீனிங் வேறு. ஓகே, என்ன மீனிங்? கடந்த காலத்தில் அவர் அந்த வேலையை செய்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. படுகிறதில்ல, பட்டது. அவர் அங்கே சரியான நேரத்திற்கு போக வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் போகவில்லை. அவர் அந்த உணவை சாப்பிட்டு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதான் சப்போஸ் டு. புரியுதுங்களா? ஷுட் ஹவ் அப்படின்னா பிளெயின் மீனிங் தான். அதை நீ பண்ணியிருக்கணும். ஓகே, சப்போஸ் டு அப்படின்னா நீ அதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா மீனிங்கை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கான்டெக்ஸ்ட் ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகே, சரி பாருங்க. நான் உனக்கு நேற்று அழைத்திருக்க வேண்டும். நான் உனக்கு நேற்று அழைச்சிருக்கணும். நேற்று உனக்கு கால் பண்ணியிருந்திருக்கணும். ரொம்ப சிம்பிள். அழைத்திருக்க வேண்டும். நாம் இன்னைக்கு பார்க்குற டாபிக் என்ன? சப்போஸ் டு. அப்போ சப்போஸ் டுல இருக்கிற வார்த்தை தான் வேண்டும் அப்படிங்கிறதுல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? பாருங்க. நான் உனக்கு நேற்று அழைத்திருக்க வேண்டும். ரொம்ப சிம்பிள். ஐ பாஸ்ட் தானே, அப்போ வாஸ். அதே ரூட் வேர்டு போடுங்க. ஐ வாஸ் சப்போஸ் டு V1 என்ன? அழைத்தல். அப்போ கால் யூ. அவ்வளோதாங்க. பாருங்க. ஐ வாஸ் சப்போஸ் டு கால் யூ. நான் உனக்கு அழைத்திருக்க வேண்டும். ஆனால் நமக்கு என்ன வேணும்? நேற்று அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை வேணும். அது அப்படி என்ன பண்ணிக்கலாம்? இங்கே போட்டுக்கலாம். பாருங்க. எஸ்டர்டே. ஓகே, ஐ வாஸ் சப்போஸ் டு கால் யூ எஸ்டர்டே. ஐ வாஸ் சப்போஸ் டு கால் யூ எஸ்டர்டே. நான் உனக்கு நேற்று கூப்பிட்டுருக்கணும். அதாவது நான் உனக்கு நேற்று அழைத்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேனேஜ்மெண்ட்லேருந்து உனக்கு கூப்பிட சொன்னாங்க. நான் நேற்றே உனக்கு கூப்பிட்டுருக்கணும். நான் உனக்கு நேற்றே கூப்பிட்டுருக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. அதுதான் உள்ளார்ந்த அர்த்தம். ஓகே, நான் உனக்கு நேற்று அழைத்திருக்க வேண்டும். ஐ வாஸ் சப்போஸ் டு கால் யூ எஸ்டர்டே. ஓகே, ரைட். அவர்கள் பெட்டியை கொண்டு வந்திருக்க வேண்டும். இந்த சென்டென்ஸ் எல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு இன்னொரு ஐடியாவும் கிடைக்கும். என்ன அப்படின்னா அந்த வேலையை நம்ம செய்யணும்னு எதிர்பார்க்கப்படுகிறதுனா அதுவும் நமக்கு என்ன தான்? ஒரு கடமையாக இருந்திருக்கிறது. பாஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ப்ரெசென்ட்டாக இருந்தாலும் சரி, அதுவும் நமக்கு என்ன தான்? ஒரு ஆப்ளிகேஷன். மற்றவங்க எதிர்பார்க்குறாங்க, இல்லாட்டி நம்மளே அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு கடமை தானே. ஓகே, ஸோ அந்த அர்த்தத்தையும் நீங்கள் வச்சுக்கலாம் மைண்டுக்குள்ளே. சரிங்களா? அதையும் என்ன பண்ணிக்கலாம்? நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அந்த சென்ஸையும். ஓகே, அவர்கள் பெட்டியை கொண்டு வந்திருக்க வேண்டும். ரொம்ப சிம்பிள். அவர்கள் தான் இங்கே சப்ஜெக்ட். அப்போ தே பாஸ்ட் இருக்குனால பாஸ்ட் பி வெர்ப். தே வேர் உடனே நம்மளோட ரூட் வேர்டு. ஓகே, தே வேர் சப்போஸ் டு போட்டாச்சு. அடுத்து அவர்கள் செய்திருக்க வேண்டிய வினை என்ன? கொண்டு வருதல். அப்போ ரொம்ப சிம்பிள், பிரிங். அவ்வளோதான். பாருங்க. தே வேர் சப்போஸ் டு பிரிங். பாட்டு சொல்லக்கூடாது, பிரிங் தான் சொல்லணும். ஓகே, தே வேர் சப்போஸ் டு பிரிங். எதை கொண்டு வந்திருக்கணும்? பாக்ஸை. ஓகே, த பாக்ஸ். அவ்வளோதான். ஓகே, பாருங்க. தே வேர் சப்போஸ் டு பிரிங் த பாக்ஸ். தே வேர் சப்போஸ் டு பிரிங் த பாக்ஸ். அவர்கள் பெட்டியை கொண்டு வந்திருக்க வேண்டும். அவர்கள் பெட்டியை கொண்டு வந்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதான் அர்த்தம். புரியுதுங்களா? பாருங்க. தே வேர் சப்போஸ் டு பிரிங் த பாக்ஸ். அப்போ நீங்கள் அதை சப்போஸ் டு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் போடும்போது என்ன ஆகணும்? ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிற மீனிங் வந்து மைண்டுக்குள்ளே வச்சுட்டு தான் என்ன பண்ணணும்? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணவே ஆரம்பிக்கணும். சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்க. அவள் அறிக்கையை முடித்திருக்க வேண்டும். ரிப்போர்ட். ஓகே, அவள் அறிக்கையை முடித்திருக்க வேண்டும். யார் செஞ்சுருக்கணும்? அவள். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஷீ வாஸ் சப்போஸ் டு. ஓகே, ஷீ வாஸ் சப்போஸ் டு என்ன பண்ணியிருக்கணும்? முடித்திருக்க வேண்டும். எதை? ரிப்போர்ட்டை. ஓகே, அப்படியே ஒரு ஃப்ளோவில் எழுதிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். பாருங்கள். ஷீ வாஸ் சப்போஸ் டு ஃபினிஷ் த ரிப்போர்ட். ஷீ வாஸ் சப்போஸ் டு ஃபினிஷ் த ரிப்போர்ட். அவள் அறிக்கையை முடித்திருக்க வேண்டும். அவள் அறிக்கையை முடித்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. பாஸ்டில் எதிர்பார்த்துருக்குறாங்க. ஓகே, நாங்கள் நூலகத்தில் சந்தித்திருக்க வேண்டும். நாங்கள் நூலகத்தில் சந்தித்திருக்க வேண்டும். ரொம்ப சிம்பிள். வி தான். அப்போ அதற்கான பாஸ்ட் பி வெர்பு வேர். ஓகே, வி வேர் சப்போஸ் டு மீட் எங்க? லைப்ரரி. எக்ஸாக்ட் பிளேஸ். அதனால அட் லைப்ரரி. ஓகே, அவ்வளோதான். பாருங்க. வி வேர் சப்போஸ் டு மீட் அட் லைப்ரரி. We were supposed to meet at library. நாங்கள் நூலகத்தில் சந்தித்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. புரியுதுங்களா? அவ்வளோதான். பார்சல் இன்று வந்திருக்க வேண்டும். அப்போ இன்னைக்கு அந்த வேலை நடந்திருக்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நடக்கலை. ஓகே, நல்லா கவனிக்கணும். இந்த மாதிரியெல்லாம் நம்ம சென்டென்ஸ் சொல்லும் பொழுது
அந்த வேலை அப்படி செய்யப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது, ஆனால் நடக்கவில்லை. மீனிங் என்ன ஆகுது? நெகட்டிவில் போயிடுது. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஓகே, பாருங்கள், நான் உனக்கு நேற்று கூப்பிட்ருக்கணும், நான் வந்து உனக்கு நேற்று கூப்பிட்ருக்கணும்னு எதிர்பார்க்கப்பட்டது அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம் கூப்பிடலன்னு சொல்கிறேன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இதையும் என்ன பண்ணிக்கணும், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ரைட், பாருங்கள், பார்சல் என்று வந்திருக்க வேண்டும். ரொம்ப சிம்பிள். இந்த பார்சல் ஓகே வாஸ் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு என்ன பண்ணிடுறோம், கம்ப்ளீட் பண்ணுறோம், அவ்வளோதான். த பார்சல் வாஸ் சப்போஸ் டு அரைவ் டுடே. அவ்வளோதாங்க, சிம்பிள். த பார்சல் வாஸ் சப்போஸ் டு அரைவ் டுடே. அந்த பார்சல் இன்று வந்திருக்க வேண்டும். த பார்சல் வாஸ் சப்போஸ் டு அரைவ் டுடே. அப்படின்னா அது இன்றைக்கி வந்திருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது, நாங்கள் எதிர்பார்த்தோம், ஆனால் இன்றைக்கி வரல. புரிஞ்சுதுங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். அப்போ ப்ரெசென்ட்லேயும் என்ன பண்ணிக்கலாம், நாம் ப்ரெசென்ட்லேயும் ப்ரெசென்ட்டோட பீபவ் வச்சு அந்த பர்டிகுலர் திங்ஸ் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படிங்கிற மீனிங்கில் சொல்லலாம். ப்ரெசென்ட்டில் சொன்னோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஃப்யூச்சர் என்ன பண்ணுது, டினோட் பண்ணுது. அண்டு பாஸ்ட்டில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பாஸ்ட்டோட பீபவ் போட்டு அந்த விஷயம் நடக்கப்பட வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் நடக்கலை அப்படிங்கிற டோனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் இந்த சப்போஸ் டு. ஓகே, இது வரைக்கும் நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்காது. சப்போஸ் டுங்கிற வார்த்தை எப்படி வருது, ஒரு மெயின் வெர்பாக வருது. அதை மெயின் வெர்பாக யூஸ் பண்ணுமா, இல்லை ஹேவ் ஹேஸ் கூட யூஸ் பண்ணுமா, பிளெயினாக யூஸ் பண்ணுமா, இல்லை பி வெர்ப் கூட யூஸ் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்திருக்கும். இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்டோம். என்ன கற்றுக்கிட்டோம்? இந்த சப்போஸ் டு அப்படிங்கிற வார்த்தை பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட்டில் இருக்க பி வெர்ப் கூட தான் என்ன பண்ணணும், போட்டு யூஸ் பண்ணணும். சரிங்களா? ரைட். ஸோ இதற்கான ஒரு சில ஹோம்ஒர்க் பார்த்துடலாம். இப்போ ஹோம்ஒர்க் பாருங்கள். நீ காலையில் சாப்பிட்ருக்க வேண்டும். நீ காலையிலே சாப்பிட்ருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது, நீ சாப்பிடல, அதான் அர்த்தம். சரிங்களா? அவர்கள் நாளை படத்திற்கு செல்ல வேண்டும். நீங்கள் வகுப்பில் இருந்திருக்க வேண்டும், இல்லாட்டி நீங்கள் வகுப்பில் அமர்ந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற டோனில் எழுதுங்க. ஓகே, நாங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் எழுத வேண்டும். நாங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் எழுத வேண்டும். அடுத்து நான் வீடு கட்ட வேண்டும் அப்படின்னா நான் வீடு கட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என் பேரண்ட்ஸ் எல்லாம் நான் வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்க, அதான். ஓகே, நான் வீடு கட்ட வேண்டும். ஓகே, ஸோ இதற்கான சரியான வாக்கியங்களை காமெண்ட்டில் போடுங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களும் தெரிந்து கொண்டு பயனடைந்து கொள்ளட்டும். அண்ட் இதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். அடுத்த வீடியோ உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் இந்த சப்போஸ் டுங்கிற வார்த்தையை நீங்கள் நன்றாக ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.